ஆரவாரம் போலவும் பெரும் வெள்ள இரைச்சல் போலவும் பலத்த இடி முழக்கம் போலவும் ஒரு சத்தம் உண்டாகி திரளான ஜனங்களிடம் ஆரவாரம் பெரும் வெள்ளத்தின் இரைச்சல் திரளான ஜனங்களிலும் ஆரவாரம் பெரும் வெள்ளத்தின் இரைச்சல் போலவும் பலத்த இடி முழக்கம் போலவும் ஒரு சத்தம் உண்டாகி அல்லேலூயா சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் ராஜ்யபாரம் பண்ணுகிறார் ராஜ்யபாரம் பண்ணுகிறார் ராஜ்யபாரம் பண்ணுகிறார் என் ஆண்டவர் ராஜ்யபாரம் பண்ணுகிறார் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் ராஜ்யபாரம் பண்ணுகிறார் நான் கொடுத்துதான் அவர் ஆசீர்வதிக்கப்படணும் இல்ல நான் ஆசீர்வாதமா இருக்கணும்னா நான் கொடுக்கணும் உங்களுக்கு புரியுதா நான் ஆண்டவருக்கு கொடுத்துதான் ஆண்டவர் நிறைவார் இல்ல நான் அவருக்கு கொடுக்கறதுனால நான் ஆசீர்வாதமா இருக்கணும் அல்லேலூயா இந்த காலை வேளையில ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த காலை வேளையில சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் ராஜ்யபாரம் பண்ணுகிறார் ராஜ்யபாரம் ராஜ்யபாரம் பண்ணி கொண்டே இருக்கிறார் சிங்காசனத்திலே வீற்றிருக்கிறவர் ராஜ்யபாரம் பண்ணுகிறார் ராஜ்யத்தை ஆளுகிறது வேற ராஜ்யபாரம் பண்ணுகிறது வேற அப்பா என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவருக்கு பெயர் தான் ராஜ்யபாரம் பண்ணுகிறவர் அவரை ஆட்சியில் இருந்து யாரும் எடுக்க முடியாது சிங்காசனத்தில் இருந்து யாரும் அவரை கொல்ல முடியாது அவரே ராஜ்யபாரம் பண்ணி கொண்டே இருக்கிறார் இங்க இருக்கிற ஆட்சி மாறும் இல்ல அப்படி இல்ல இந்த காலை வேளையில என் தேவன் சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர் ஆடல் பாடல் சத்தத்தோடு ஆர்ப்பரிப்போடும் தேவனை துதிக்கிற சத்தத்தோடும் பலத்த இடி முழக்கத்தின் சத்தத்தோடும் பெரும் வெள்ளத்தின் இரைச்சல் போலவும் பெரும் வெள்ளத்தின் இரைச்சல் போலவும் சத்தம் உண்டாகி சத்தம் 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 கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது கர்த்தரின் சத்தம் மகத்துவம் உள்ளது திரண்ட தண்ணீர் மேல் சல பிரபாகம் மேல் கர்த்தரின் மூலம் தருகிறார் அல்லேலூயா கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது கேதூரே மரங்களையும் லீபனோனின் மரங்களையும் கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது ஒரு சத்தம் உண்டாகிறது பரலோகத்திலே ஆரவாரத்தின் சத்தம் வெள்ளத்தின் சத்தம் இடி முழக்கத்தின் சத்தம் காலை வேளையில ஆண்டவருடைய சத்தம் உண்டாகிறது பரலோக தேவனுடைய சத்தம் எனக்கு நேராய் உண்டாகி வேதம் சொல்லுகிறது என்ன சத்தம் தெரியுமா சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் எல்லாரும் சொல்லலாமா ராஜ்யபாரம் பண்ணுகிறார் ராஜ்யபாரம் பண்ணுகிறார் ராஜ்யபாரம் பண்ணுகிறார் ராஜ்யபாரம் பண்ணுகிறார் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார் ராஜ்யபாரம் பண்ணுகிறார் ராஜ்யபாரம் பண்ணுகிறார் ராஜ்யபாரம் பண்ணுகிறார் கொடுத்தவர்கள் ஒருபோதும் கீழே விழுந்ததில்லை கர்த்தருக்காய் ஊழியம் செய்தவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை கர்த்தருக்காய் நிற்கிறவர்கள் ஒருபோதும் அவர் கைவிடுவது இல்லை கைவிடுவது இல்லை ராஜ்யபாரம் பண்ணுகிறார் ராஜ்யபாரம் பண்ணுகிறார் நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு என்ன செய்யணும் துதி செலுத்த கடவோம் சந்தோஷப்பட்டு களி கூறணும் ஏன் களி கூறணும் தெரியுமா என் ஆண்டவர் ராஜ்யபாரம் பண்ணுகிறார் ராஜ்யபாரம் பண்ணுகிறார் நான் ஆராதிக்கிற தேவன் ராஜ்யபாரம் பண்ணுகிறார் ஆகையால் நான் சந்தோஷப்பட்டு களி கூறணும் நான் என்ன பண்ணணும் சந்தோஷப்பட்டு களி கூறணும் அடுத்தது துதி செலுத்தணும் அல்லேலூயா காலை வேளையில துதி செலுத்துகிற வல்லவன் எனக்குள்ளே குரங்க 11வது வசனம் பரலோகம் திறந்திருக்க கண்டேன் இதோ ஒரு வெள்ளை குதிரை காணப்பட்டது அதன் மேல் ஏறி இருந்தவர் அதன் மேல் ஏறி இருந்தவர் அதன் மேல் ஏறி இருந்தவர் அதன் மேல் ஏறி இருந்தவர் உண்மையும் சத்தியமும் உள்ளவர் என்னப்பட்டார் அவர் நீதியாய் நியாயம் தீர்த்து யுத்தம் பண்ணுகிறார் அதன் மேல் ஏறி இருந்தவருக்கு பெயர் என்ன உண்மை சத்தியம் நீதி நியாயம்
அதன் மேல் ஏறி இருந்தவருக்கு பெயர் என்ன? உண்மை, சத்தியம், நீதி, நியாயம். இதுதான் ஆண்டவருடைய கோட்பாடு, இதுதான் அவருடைய அடையாளம். உண்மை, சத்தியம், நீதி, நியாயம். அல்லேலூயா. thank you holy spirit. அதன் பிரகாசம் மிகவும் விலையுயர்ந்த ரத்தின கல்லை போலவும் பளிங்கு ஒளியிலுள்ள வச்சிர கல்லை போலவும் இருந்தது. அல்லேலூயா. தேவ வல்லமை. அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலை. அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலை. அக்கினி இல்ல, அக்கினி ஜுவாலை. ஜுவாலிக்கிற அக்கினி போல இருந்தது. அவருடைய சிரசின் மேல் அநேக கிரீடங்கள் இருந்தன. அவருக்கு அன்றி வேறொருவருக்கும் தெரியாத ஒரு நாமம். அந்த நாமத்துக்கு பெயர் என்ன தெரியுமா? தேவனுடைய வார்த்தை. படிக்கிறோம்ல வார்த்தை, தேவனுடைய வார்த்தை. அவருடைய நாமத்துக்கு பெயர் என்ன தெரியுமா? ரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார். ரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை அவர் தரித்திருந்தார். அவருக்கு மேல் ஒரு நாமம் எழுதப்பட்டது. அந்த நாமத்துக்கு பெயர் தேவனுடைய வார்த்தை. வார்த்தை, வார்த்தை, தேவனுடைய வார்த்தை. அநேக வார்த்தைகளை உலகத்தில் கேட்கிறோம். மேல் அதிகாரி நம்மை கூப்பிட்டு சொல்லுகிற வார்த்தைகளை எல்லாம் கேட்கிறோம். ஆனால் தேவனுடைய வார்த்தை ரொம்ப மெல்லிய சத்தத்தோடு தான் பேசுவார். மெல்லிய சத்தத்தோடு, மகளே இதை செய். சில நேரத்துல கொஞ்சம் ஆண்டவர் திட்டியும் பேசுவார். நான் உனக்கு சொல்றேன், செய்ய மாட்டேன். தேவனுடைய வார்த்தை. என் வார்த்தைக்கு நடுங்குகிறவனையை நோக்கி பார்ப்பேன். யாருக்கு? காதுல வச்சு சும்மா கேட்டுட்டு அந்த காதுல போறது இல்ல. என் வார்த்தைக்கு நடுங்குகிறவனையை நோக்கி பார்ப்பேன். ரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரம் ஐயா, சாதா வஸ்திரம் அல்ல. ரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை ஆண்டவர் உடுத்துகிறார். அவருக்கு தலையிலே ஒரு நாமம் எழுதப்பட்டது. என்ன நாமம் என்று பார்த்தால் அந்த நாமத்துக்கு பெயர் தேவனுடைய வார்த்தை. விசுவாச வார்த்தை. தேவன் வார்த்தையில் வல்லமை உள்ளவர். வார்த்தையை அனுப்பி குணமாக்குகிறவர். வார்த்தையை அனுப்பி நம்மை விட்டுவிக்கிறவர். இந்த காலை வேளையில் ஆண்டவருடைய வார்த்தை அற்புதமானது. அல்லேலூயா. ரோமர் 8வது அதிகாரம் வேதம் சொல்லுகிறது. Thank you Holy Spirit. Thank you Jesus. Thank you wonderful mighty powerful Jesus. Hallelujah. நன்றி தகப்பனே. இந்த காலை வேளையில ஒரு தெய்வீக வல்லமை எங்களை இந்த காலை வேளையில ஆட்கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் வெள்ளம் அடைந்து பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சி 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 சாட்சிகளாய் இருப்பீர்கள் 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 இருப்பீர்கள். அல்லேலூயா. 26 அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். ஆவியானவர் என்ன செய்வாரு? பலப்படுத்துகிறவர். ஆனா சில நேரம் பலவீனம் வரும். மனிதர் கேட்டார், அவருக்கு தெரியும் மண்ணு தெரியும். ஒரு மண் என்று நினைவு கொடுக்கிறார். 103ஆம் சங்கீதத்துல இருக்குல்ல, அவர் நம்மை மண் என்று நினைவு கூறுகிறார். சாதாரணமான மண். 70 கிலோ இருக்குமா? 70 கிலோ மண். 100 கிலோ இருக்குமா? 100 கிலோ மண். மண்ணுக்கு தானே போறோம். மண்ணுக்கு போதா இல்லையா? மண்ணிலிருந்து எடுத்து பிசைந்த ஆண்டவர் மனிதனை உருவாக்கினார். திரும்ப போய் வெய்ய மண்ணுக்குள்ளே வை. இந்த காலை வேளையில வேதம் சொல்லுகிறது, அவர் நம்முடைய பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். உதவி. ஆவியானவர் என்ன செய்கிறார்? எனக்கு உதவி செய்கிறார். 2வது பாருங்க, எனக்கு எப்படி ஜெபிக்கிறதுனே தெரியல. சில பிரச்சனை நான் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள தெரியல எனக்கு. அதுல என்ன பண்றாரு அப்படின்னா, அவர் தாமே அவரே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். பிதாவின் வலது பாரிசத்தில் எனக்குள் இருந்து இங்கிருந்து வேண்டுதல் செய்து அந்த வேண்டுதலை அவர் ஏற்றுக்கொண்டு நல்ல
கவனிங்க. கவனிச்சாலும் புரியும் அந்த ஆவியானவரை குறித்து. பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுன்னு சொல்றோமே. ஏன் பெற்றுக்கொள்ளணும்? எதுக்கு பெற்றுக்கொள்ளணும்? இந்த ஆவியானவர் நமக்காக வேண்டுதல் செய்வார். பெருமூச்சுகளோடு வேண்டுதல் செய்வார். அந்நிய பாஷையின் அடையாளத்தோடு வரும்போது எனக்குள்ள இருந்து வேண்டுதல் செய்வார். எனக்கு எப்படி ஜெபிக்கிறதுன்னு தெரியலப்பா. இந்த பிரச்சனைக்கு நான் என்ன செய்யறதுன்னு தெரியலப்பா. எனக்கு இந்த பிரச்சனையில இருந்து வெளியே வர தெரியலப்பா. என் பிள்ளைங்க பிரச்சனை எனக்கு தலை விரித்து ஆடுகிறதப்பா. என் பிள்ளைகளுடைய ஆட்டம் வீட்டில பயங்கரமா இருக்குதுப்பா. பிள்ளைகளுடைய ஆட்டம் எல்லாம் குறையணுமா? ஆண்டவர் சொல்லுகிறார், வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு வேண்டுதல் செய்கிற ஆவியானவரை இந்த மாதத்திலே நீ பெற்றுக் கொள்ளுவாயானால் உனக்குள் இருந்து வேண்டுதல் செய்வார். நாம் இன்னபடி ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று தெரியல எனக்கு. அதனாலதான் நான் 10 ஊழியக்காரர் தேடி போறேங்க. போயிட்டு வந்தீங்களா? நல்லா இருக்கீங்களா? சீரியஸா கேட்கிறேன். போயிட்டு வந்தீங்க நல்லா? அது முடியாது. ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுவார். ஆனால் என்னுடைய வாழ்க்கையில அவரே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு எனக்காக வேண்டுதல் செய்கிற ஒரு வல்லமை உள்ள தேவன் என் உள்ள வந்து விடுவார். தேடி ஓட வேண்டியதில்லை, தேடி வந்து ஆசீர்வதிக்கிறார். இப்ப போடுமா அப்போஸ்தலர் 2வது அதிகாரம். ஹல்லேலூயா. Thank you Holy Spirit. பெந்தேகோஸ்து என்ற நாள் வந்த பொழுது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். என்னத்துக்காக வந்திருக்கிறீங்கப்பா? ஐயா, மகதலேனா மரியாளே எதற்காக வந்திருக்க? மரியாள் என்ற அவங்க தாய் வந்திருக்கிறாங்க, சகோதரர்கள் வந்திருக்கிறாங்க. எதுக்காக வந்திருக்கீங்க? சீஷர்கள் வந்திருக்கிறாங்க. எதுக்காக வந்திருக்கீங்க? ஆண்டவர் பின்னாடி வந்து ஊழியர் செய்த அநேகர் இருந்தார்கள். எதற்காக 120 பேர் மேலே ஏறி வந்திருக்கீங்கப்பா? எதுக்காக உட்கார்ந்து இருக்கிறீங்கன்னு கேட்டா, இல்ல வீடு இல்ல, அதுக்காக தான் வந்து என்ன இல்ல ஏதோ சொல்லிட்டாரு. அடுத்த அதிகாரம் 3:1 போடுமா? 3:1 போடு. அப்போஸ்தலர் 3:1. ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்தில் பேதுருவும் யோவானும் தேவாலயத்திற்கு போனார்கள். 6வது வசனம் போடுமா? வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை. என்ன சொன்னார் பேதுரு? பேதுரு என்ன சொன்னாரு? வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை. 120 பேரும் மேல வந்து உட்கார்ந்து 50 நாள் ஜெபம் பண்ணி இருக்கிறாங்க. வெள்ளி பொண்ணெல்லாம் கொடுக்க மாட்டீங்களா? வெள்ளியும் பேதுரு அவனை நோக்கி, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை. அப்ப 120 பேர் ஏன் ஜெபம் பண்ற? நான் நினைச்சேன் வீடு கொடுப்பாரு, காரு கொடுப்பாரு, சரி ஒரு உபவாசத்தை போட்டு ஜெபிக்கலாம். அப்பொழுது பலத்த காற்றடிக்கிற முழக்கம் போல சன்னதியால் ஒரு முழக்கம் எழுதி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிட்டு. என்ன ஜெப குறிப்பு பேதுரு? பரிசுத்த ஆவியானவர் வேணும். மகதலேனா மரியாளே, நீங்க இயேசப்பாவை பார்த்தீங்கல்ல, உங்களுக்கு என்ன ஜெப குறிப்பு? மகதலேனா மரியாளே, எனக்கு பரிசுத்த ஆவியானவர் வேணும். மரியாளே, நீங்க அம்மா தானே, நீங்க அவருக்கு அம்மா தானே, நீங்க ஏன் அந்த மேல் வீட்டறையில ஏறி வந்திருக்கீங்க? முதல் அதிகாரம் படிங்க. அவங்க அம்மா ஏறி வந்தாங்களா இல்லையான்னு தெரியும். வேதத்துல கிளீனா போட்டுருக்க. அவங்க அம்மா கடவுளா இருந்தா எங்க ஏறி வரணும்? ஏன் மேல் வீட்டறையில ஏறி வரணும்? அவங்க அம்மாவை கேளுங்க. அவங்க அம்மா சொல்லி இருப்பாங்க, எனக்கு பரிசுத்த ஆவியானவர் தேவை. ஏன் பேதுரு, உனக்கு வெள்ளி பொன்னெல்லாம் தேவையில்லையா? எப்படி வாழ்வ? ஏசப்பா கூட இருந்தா சோறு போட்டாரு 3 வேளை. இனிமே என்ன பண்ண போற? அப்பொழுது பலத்த காற்றடிக்கிற முழக்கம் போல சடுதியாய் ஒரு முழக்கம் எழுப்பி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் 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 அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கிற நாவுகள் இப்பொழுதே வானம் திறக்கப்பட்டு, ஆண்டவரை யாரெல்லாம் உண்மையாய் ஜெபிக்கிறார்களோ, உண்மையாய் இப்பொழுது ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ, அவர்கள் மேலே அவர்கள் வீட்டுக்குள்ளே நேராய் அக்கினிமயமான நாவு. ஆண்டவரே, ஸ்டவ் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு, சமையல் பண்ணி
வார்த்தைகிட்ட கேட்டுட்டு இருக்கீங்கல்ல, அந்த ஸ்டவ் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் உட்கார்ந்து உங்களால ஜெபிக்க முடியுமா? அப்படி அவர்கள் எல்லாம் ஜெபித்தாங்க. வீட்டு பெண்கள் தான், ரோட்ல சுத்துற பெண் இல்லையா? மகதலேனா மரியாள் வீட்டு பெண் 13 14 வயதிலே கல்யாணம் பண்ணி விடுவாங்க. வெளியவே வரக்கூடாது. யூதர்களுடைய பாரம்பரியத்தின்படி பெண்களை அவமதிப்பார்கள், பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டார்கள். இயேசு வந்த பிறகுதான் பெண்களுக்கு முக்கியத்துவமே வந்தது. அவர்களுக்கும் தேவன் காட்சி அளித்தார், அவர்களையும் அபிஷேகித்தார். பெண்களுக்கு என்று ஒரு அங்கீகாரத்தை கொடுத்தவர் என் ஆண்டவர் தான். அந்த நாட்களிலே யூத பெண்களுக்கு எதுக்காக உட்கார்ந்திருக்க மரியாளே? இல்ல, எனக்கு ரொம்ப வீடு சின்னதா இருக்கு. ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் ஆண்டவர் கேட்கிறார், அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல விரிந்திருக்கிற நாவுகள் அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. சமாரியா ஸ்திரியே, எதுக்கு வந்திருக்கிறீங்க? தண்ணி எடுக்க வந்த. ஏன் 12 மணிக்கு வந்த? என் கூட அந்த பொம்பளையும் சேர மாட்டேன். எந்த பெண்களும் என் கூட வரமாட்டான். ஏன்னா அவர்களுக்கெல்லாம் பயம், இந்த பெண் நம்ம வீட்டுக்காரையும் கூட்டிட்டு போயிடுவாளோன்னு 5 புருஷரை ஏற்கனவே கூட்டிட்டு போயிட்டு விட்டுட்டா. இப்ப 6வது புருஷன் உனக்கு. அதனால உனக்கு என்ன தேவை சமாரியா ஸ்திரியே? உனக்குள்ளதை நீ பற்றி கொள்ளாமல் எதை பற்றி கொண்டிருக்கிறாய்? வீட்டுக்காரர் மனுஷன் பின்னாடி ஓடுற இந்த நாளில உனக்கு நான் என்ன சொல்றேன்? ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் உனக்குள்ள இருந்து புறப்படுகிற இந்த ஜீவ ஊற்றிற்கு பெயர்தான் இந்த அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல விரிந்திருக்கிற நாவுகள். அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அமர்ந்த மறுநிமிஷம் அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின் படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேச தொடங்கினார்கள். இருதயத்துல பல பிரச்சனை, பல கவலை வச்சுக்கிட்டு நான் வந்து ஆவிய ஊற்றும்னா இந்த கவலையை கொடுத்து ஒருத்தர் வச்சிருக்கோம். கவலை யார் கொடுக்கிறான்றீங்க? ஆண்டவரை கவலையை கொடுக்கிற ஆண்டவர் ஒரு காலம் கவலையை கொடுக்க மாட்டார். தெரிஞ்சுக்கோங்க. நான் இதெல்லாம் ஐயா, நான் ரொம்ப கவலையோடு இருக்க சேர்த்து அப்ப பேய் இருக்குன்னு சிஸ்டர், எனக்கு அடுத்த வேலை என்ன செய்யறதுன்னே தெரியல. ஏன் கவலைப்படுறீங்க? காட்டு புஷ்பத்தை கவனித்து பாருங்கள், விதைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை. அவைகளை போல சாலமோன் கூட உடுத்தினதில்லை. அவைகளையே உங்கள் பரமபிதா விலை கூட்டுகிறார் என்றால், அப்ப இதெல்லாம் வச்சுக்கிட்டு அபிஷேகம் கேட்டா ஆண்டவர் அபிஷேகிக்க மாட்டார். எல்லாத்தையும் தூக்கி வெளியே வச்சுட்டாங்க. வெள்ளி வேணாம், பொண்ணு வேணாம், எதுவும் வேணாம். தெருவில் அலைஞ்சாரு பேதுரு. தெருவுல சோறு இல்லாம அலைஞ்சாரு பேதுரு. பேதுருக்கு ஆண்டவர் ஒண்ணுமே கொடுக்கல. அப்படியே ரோட்ல அலைய விட்டு அப்படியே வீடு வீடா தட்டு தூக்கிட்டு போனார். அப்படிதானே வச்சிருந்தாரு? இல்லை. தேவனுடைய வேதம் சொல்லுகிறது, பேதுருவை கொர்நேலியு வீட்டுக்கு அழைத்து வரபடியே கொர்நேலியு 100க்கு அதிபதி. ஐயா, 100க்கு அதிபதி வீட்டுக்கு பேதுரு தான் வரணும், பேதுரு தான் வரணும், பேதுரு தான் வரணும். ஏன் பேதுரு கிட்ட பணக்காரன் இல்லையா? பேதுருகிட்ட வெள்ளி இல்ல, பொண்ணு இல்லையா? என் 100க்கு அதிபதி கொர்நேலியுவே, நீ பேதுருவை வரவை உன் வீட்டுக்கு பேதுரு வந்த பிறகுதான் அவனை கொண்டு என்ன செய்யணும்னு நான் உனக்கு சொல்லுவேன். கொர்நேலியு அப்படியே பேதுருவை அமைச்சிருப்பார். எப்பெல்லாம் அவர் வந்து செசரியா பட்டணத்திற்கு போனாரோ அப்பெல்லாம் கொர்நேலியு வீட்டுக்கு போனார். இன்னைக்கு 4 வாட்டி ஊழியக்காரன் வந்தாலே ஏதோ தேவை போலகுது. பாவம் காசு இல்ல போல இருக்குது. அதுக்குதான் நம்ம வீட்டுக்கு வராங்க. ஏதோ தேவை இருக்குது போல. அப்படி இருக்கிறாங்க சில பேரு. எல்லாரும் அப்படி இல்லை. கர்த்தருக்காய் வாழ்றவங்களும் இருக்கிறாங்க. பாவம் காசு இல்ல போல இருக்குது. இந்த காலை வேளையில கர்த்தர் எதை நாடுகிறாய்? பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே தேடுங்கள். பூமியில் உள்ளவைகளை அல்ல, நீ மேலானதை தேடு. பூமிக்குரியது உனக்கு தேடி வரும். கொர்நேலியு 100க்கு அதிபதி. பல வேலைக்காரர்களை வைத்து வேலை வாங்கின பல 100களுக்கு அதிபதி. அவர் வீட்டுக்கு பேதுரு தான் வரும். பணக்காரர் இல்லாத அவரே பாவம் எங்க தோல் 15 வீட்டுல மேல் வீட்டுல உட்கார்ந்து ஜோம் பண்ணிட்டு இருக்காரு. ஜோம் பண்றவங்க
ஜெபம் பண்றவன லேசா நினைக்கிறேன். ஜபத்தினாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை, ஜெபித்திடாத காரணத்தால் ஒன்றும் வாய்ப்பதில்லை. அதனாலதான் உன் வீட்டுக்கு எந்த ஊழியக்காரனும் வருது. ஏன்னா உன் குணம் சரியில்லை. குணம் சரியிருந்தா தானே ஊழியக்காரன் வருவாங்க. நாங்கெல்லாம் எந்த ஊழியக்காரர் வந்தாலும் கனப்படுத்தும். பெருமைக்காக சொல்லல, அப்படி ஒப்பு கொடுத்துருப்பாங்க. நாங்க அப்படி அர்ப்பணிச்சுக்கிட்டோம். எந்த ஊழியக்கார் வந்தாலும் உணவு கொடுக்காம அனுப்ப மாட்டோம். எந்த ஊழியக்கார் வந்தாலும் இருக்கோ இல்லையோ காணிக்கையை கொடுக்காம கீழே போயிடுவாரு. வேணாம், நான் அதுக்காக வரல, கீழே போனாலும் விடுறது இல்லை. பின்னாடியே போய் காணிக்கையை கொடுத்தாதான் நாங்க ஆசீர்வாதமா இருக்கணுமா வேணாமான்னு கேட்போம். அவர் அப்புறம் வாங்குற வரைக்கும் விட மாட்டோம். சிலர் போயிடுவாங்க, போனாலும் விட மாட்டோம். ஏன்னா இதெல்லாம் தேவனுக்கு நான் செய்கிறதானே ஒரு உன்னதமான ஊழியம் என்று நான் நினைப்பேன். அல்லேலூயா. இந்த காலை வேளையில ஆண்டவர் சொல்லுகிறார், இதெல்லாம் ஒரு உன்னதமான ஊழியம் என்று நான் நினைத்து நான் அதை செய்கிறேன். அதை செய்ய 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 என் ஆண்டவர் என்னை கைவிடவில்லை, கைவிட மாட்டார். வெள்ளியும் பொண்ணும் கொட்டி கிடக்கும், கொட்டாது. ஆனால் ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளுக்கு தேவையானதை அவ்வப்பொழுது பேதுருவை கொண்டு போய் கொர்நேலி வீட்டுல நிறுத்தினார். பேதுரு எங்கேயோ மீன் பிடிச்சுக்கிட்டு இருந்தார். மீன் பிடிச்சவரை கூட்டிக்கிட்டு வந்து அவரை ஆண்டவரோட வச்சு ட்ரைனிங் கொடுத்து, அதுக்கப்புறம் மேல் வீட்டறையில வச்சு அவருக்கு அபிஷேகத்தை கொடுத்து அவரை கொண்டு போய் 10வது அதிகாரத்துல கொர்நேலி வீட்டுல பேதுருவை கொண்டு போய் நில்லு போ, பேதுருவை வரவை போன்றார். பேதுரு வந்து சொல்லுவாரு, நீ என்ன செய்யணும். இல்ல ஆண்டவரே, அந்த ஊழியக்கார் பெரிய பணக்காரா இருக்கிறாரு, அவரை தான் கூப்பிடலான்னு இருக்கிறேன். காலை வேளையில கர்த்தர் சொல்லுகிறார், ஜெபத்தினாலே கூடாத காரியம் ஒன்றும். அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்து உட்கார்ந்து அவங்கள பத்தி இவங்கள பத்தி அவங்க கதை பேசியிருந்த ஆவியானவர் வரமாட்டார். கதை பேசுகிற இடத்திலே, காசிப்பிங் பண்ணுகிற இடத்திலே என் ஆண்டவருடைய வல்லமை செயல்படாது. என் ஆண்டவருடைய வல்லமை இறங்க வேண்டுமானால் ஒரு மனம் ஓரிடம், ஒரு மனம் இருக்கணும். ஜபக்குடியா இருந்தா ஒரு மனம் இருக்கணும். அதனாலதான் நேற்று கூட சொன்னேன், முறுமுறுத்தா உள்ள வராது. எனக்கும் இல்ல ஆசீர்வாதம், உங்களுக்கும் நீங்க பெற்றுக்கொள்ளவே முடியாது. அதை பெற்றுக்கொண்டதை வேணா கேட்கலாம், சாட்சி சொல்றாங்கல்ல, அது வேணா கேட்கலாம். ஆனா ஆசீர்வாதம் வராது. முறுமுறுத்தா உள்ள வராதீங்க என்று. எனக்கும் ஆசீர்வாதம் இல்லை, உங்களுக்கும் ஆசீர்வாதம் இல்லை. எனக்கு ஆண்டவர் வேணும், பரிசுத்த ஆவியானவர் வேணும், வல்லமை வேணும், வசனம் வேணும். நான் வசனத்தின் கீழ் படியணும், நான் வசனத்தின் படி வாழணும். ஆண்டவர் என் கூட பேசணும். ஏன் ஆண்டவர் என் கூட பேசுறதே இல்லை, என் கூட ஆண்டவர் பேசுகிறதற்கு நான் என்ன செய்யணும் அப்படி என்பதை நான் இந்த காலை நேர ஜெபம், இந்த காலை வேளையில ஆண்டவர் சொல்லுகிறோம். பலத்த காற்றடிக்கிற முழக்கம் போல சடிதியாய் ஒரு முழக்கம் எழுதி அவர்கள் உட்கார்ந்து இருந்த வீடு 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 வீட்டையே கொடுக்க மாட்டோம். வீடே ஆண்டவருக்கு இல்லைங்க, வீடு நான் என் பிள்ளைங்க தான் வாழணும். ஆனா நான் சொல்ல உலகத்தை கூட தான் வாழலாம், அம்பானி கூட தான் வாழ்றேன். அவர் பிள்ளைங்க, அவர் வீடு, அவர் மனைவி, அவங்க மட்டும்தான் வாழ்றாங்க. அவங்களுக்கு எனக்கு என்ன வித்தியாசம் சொல்லுங்க. போகும்போது அம்பானி எடுத்துட்டு போக போறது இல்லை, அந்த வீட்டை அவர் எடுத்துட்டு போறாரா? அவரை எடுத்துட்டு போக போறது இல்லை. அவரை வீட்டுக்குள்ளேயும் வைக்க போறது இல்லை. அவர் மனைவி அவரை தூக்கிக்கிட்டு போய் அங்க கல்லறையில தான் புதைக்க போதுன்னாங்க. இல்லைன்னா எரிப்பாங்க அவங்களுடைய எதிர்படி. இந்த காலை வேலையில கர்த்தர் வீடு வீடுன்னு பிடிச்சு வைக்க, வீட்டை கர்த்தருக்கு கொடு, வீட்டை கர்த்தருக்கு கொடு. ஊழியக்காரனை கொடுக்கிறது இல்லை, கர்த்தருக்கு கொடு, கர்த்தருக்கு கொடு. கர்த்தருக்காக உன் வீட்டுல எதையாகிலும் செய்ய பேய் ஓடாது. இந்த பக்கத்துல இருந்து அந்த பக்கம், அந்த பக்கத்துல நடமாடுற மாதிரி இருக்கு சிஸ்டர். நடமாடவே நடமாட உள்ள வர்றதுக்கே பயப்படும். ஐயோ இது ஜப வீடு ஐயா, பல பேர் வந்து ஜெபிக்கிறாங்க. இது ஜப வீடு, என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜப வீடு, ஜெபிக்கிற வீடு ஐயா. ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிற ஆவியானவர். இந்த ஆவியானவர் இங்க தொடங்கினார். அப்போஸ்தலர் 2 தான் அவர் தொடங்கினார். பரிசுத்த ஆவியானவரை உலகத்திலே மனிதருக்குள்ளே அனுப்பும்படி
இன்றைக்கு வரைக்கும் அனுப்பி கொண்டுதான் இருக்கிறார். இன்றைக்கு வரைக்கும் இந்த அபிஷேகம் நிக்கல. நின்னு போயிருச்சு. நிறைய பேர் நினைக்கிறாங்க நிக்கல. இன்றைக்கு வரைக்கும் ஆவியானவர் எந்த வல்லமையோடு அப்படி செயல்பட்டாரோ அதே வல்லமையோடு, அதை விட அதிகமா இந்த கடைசி காலத்திலே பிசாசானவர் தனக்கு கொஞ்ச காலம் உண்டென்று அறிந்து மிகுந்த கோபத்தோடு எழுப்பி இருக்கிறார். அவனை அடிச்சு நொறுக்கும்படியான ஒரு மிகப்பெரிய அபிஷேகத்தை கர்த்தர் இந்த கால வேளையில நம்ம மேலே வைக்க வேண்டும் என்று இந்த மாதத்திலே விரும்புகிறார். ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் மாத்திரம் ஜெபிக்கும்படியாய் கேட்கிறேன். அல்லேலூயா. இந்த கரங்களில கைகளை உயர்த்தி ஜெபித்து முடிக்கலாமா? ஆண்டவரே, வெள்ளி பொண்ணு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. மூணாவது நான் அதை தேடி இல்ல ஓடிட்டு இருக்கேன். எவ்வளவு ஓடுறீங்களோ ஓடி. ஒரு நாள் உங்களுக்கே வெறுத்து போய் ஒரு 75-80 வயசு வரும்போது ஓட்டமெல்லாம் நின்னுரும். ஓட்டம் என்ன பண்ணும்? நின்னுரும். நானா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, உலகத்துக்காக ஓடி ஓடி சேர்த்த ஓட்டம் நின்னுரும். உடம்பு தளர்ந்து போயிடும். கர்த்தர் கைவிட்டுவார். உலகத்துக்கு தானே ஓடுன ஓடு. ஒரு நாளாவது உனக்கு என் சமூகத்தில் உட்காரணும், வசனம் கேட்கணும், காலை நேரத்தில் உட்கார்ந்து வசனம் கேட்கணும். என்னைக்காவது உனக்குள்ள மதிகேடனே, இன்று இரவு உன் ஆத்துமா எடுபட்டு போன நீ சேர்த்து வைத்ததெல்லாம் என்ன பண்ண போறன்னு ஒரு கேள்வியை வச்சாரு பாருங்க. அன்னைக்கு அந்த ஐயோ நிறைய விளைஞ்சிருச்சு, வீடு நிரம்பி போச்சு, இன்னும் இதை சேர்க்கிறதற்கு வேற இடம். சிலருக்கு எப்படி தெரியுமா? இருக்கிறதே போதும், நிர்விசாரம். என்னத்தை இப்ப தேடணும், என்னத்தை தேடி, என்னத்தை ஜபம் பண்ணி, என்னத்த வசனத்தை கேட்டு என்ன வரப்போகுது, என்ன வரப்போகுது, இன்னும் ஒரே நிமிஷம் தான் இருக்கு, என்ன வரப்போகுது. அது ஒரு பக்கம் இருக்கு. அது ஒரு விதமான கூட்டம் இருக்கு. ரெண்டு கூட்டத்தையும் கர்த்தர் கைவிட்டுவார். இந்த பணம் ஓடுற கூட்டத்தையும் கைவிட்டுவாரு. இந்த நிர்விசாரமா இருக்கும் பாருங்க, இந்த கூட்டத்தையும் தேவன் கைவிட்டுவார். என்ன சிஸ்டர் ஜோம் பண்றது? ஒன்னும் நடக்க மாட்டேங்குது. ஏன் நடக்கல? எவ்வளவு பேருக்கு நடக்குது, ஏன் நமக்கு நடக்கல? அப்ப நான் எங்க மாறணும்? நான் கொடுக்கணுமா? இல்லாட்டி நான் ஜெபிக்கணுமா? இல்லாட்டி நான் ஊழியக்காரருக்காக முழங்கால் படிக்கிட்டு ஜெபிக்கணுமா? ஜெபம் நடக்கிற எங்களுக்காக ஜெபமாவது பண்ணலாம்ல? இந்த காலை வேளையில வரீங்கல்ல, இந்த கூடுகைக்குள்ள ஜெபமாவது பண்ணலாம்ல எங்களுக்காக? நீங்க குடுக்கலைன்னா கூட பரவாயில்ல, ஜெபம் பண்ணலாம்ல, எனக்காக ஜெபம் பண்ணலாம்ல. இன்னும் ஆண்டவரே உமக்காக வல்லமை நீங்க எடுத்து பயன்படுத்துங்கன்னு சொல்லும் போது கர்த்தர் உங்களை எடுத்து பயன்படுத்துவார். இல்ல அந்த ஜெபம் போகும். இல்ல ஐயா, மற்றவர்களுக்காய் ஜெபிக்கிற பொழுது எனக்காய் நான் ஜெபிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அந்த தேவை அங்கே தானாய் வந்து நிரம்பிக் கொண்டே இருக்கும். மற்றவர்களுக்காய் ஜெபம் பண்ணுங்க, அடுத்தவர்களுக்காய் ஜெபம் பண்ணுங்க. ராத்திரியில வந்து ஜெபம் பண்ணுங்க, 7 மணிக்கு வந்து ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. மயல் வீட்டாரையில 50 நாள் ஜெபம் பண்ணாங்க. பேதுரு, யோவான் எல்லாம் ஜெபம் பண்ணாங்க. கர்த்தர் எழுப்பி விட்டார். பேதுருவை கொர்நேலியு வீட்டுக்கு கூப்பிட்டாங்க. கொர்நேலியு வீட்டுல பிரபுவுக்கு அதிபதி. பேதுரு வந்தா தான் ஆண்டவருடைய அபிஷேகம் வரும். அப்படிப்பட்ட பேதுருவாய் மாற்றினார். நீங்களும் ஜெபிக்க ஜெபிக்க கர்த்தர் உங்களையும் என்னையும் அப்படிப்பட்ட பலத்த வல்லமையோடு கூட இந்த பூமியில எழும்ப பண்ணி உலகத்தின் கடைசி வரையட்டும் அவருக்கு சாட்சியாய் வைப்பார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பரமபிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். எல்லாரும் மியூட் எடுத்துட்டு அல்லேலூயா சொல்லி முடிக்கலாமா? அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா.